உங்களோட லைஃப்ல லைக் நம்ம அப்பா எந்த அளவுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டுலாம் சப்போர்ட் பண்ணாரு, நீங்க என்ன மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இந்த கிரிக்கெட்டை விடாம இருந்தீங்க? சப்போர்ட் ரொம்பவே ஒரு கடினமான சப்போர்ட்டு தான். பட் நம்ம அப்போ சின்ன பையனா இருந்திருப்போம். நம்ம அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியாது. பட் இப்போ ஓகே இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த சம்பாதிக்க ஒரு சின்ன அமௌண்ட்டே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த வயசுலம்போது, அவங்க அந்த டைமில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஃபேமிலிலாம் படிப்பு இது பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் நம்ம ஸ்போர்ட்ஸ் அண்ட் படிப்பு 2மே டேக்கிள் பண்ணும்போது அதிக செலவுகள் இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது அப்பா ரொம்பவே கஷ்டப்படுற நார்மல் ஃபேமிலி தான் நம்ம. அப்படி இருந்து வரும்போது கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் தான். ஸோ அவருமே ட்ராப் அண்ட் பிக்கப் நம்ம ஃபுல்லாக பஸ்ஸில் தான் போகிறது. எப்படியா ரேராக முடியலனா ஓகே பையனை பார்க்கணும் வரும்போது வருவார். ஸோ அப்படி இருக்கும்போது வர்றது. பட் கரெக்டான ப்ராப்பர் நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல்ஸ் கிடைக்காது கிரிக்கெட் எக்யூப்மெண்ட்ஸ் ஆடுறதுக்கு. ஸோ அப்படி இருந்தாலுமே நம்ம அதெல்லாம் வெளியே காட்டிக்காம நம்ம திறமை தான் நம்மளுக்கு அதுதான் அசெட். நம்ம உடம்பு தான் நம்மளுக்கு அசெட். வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுலேயே உழைப்ப போடுறது. இருந்தாலுமே அட் எண்ட் ஒரு ஏமாற்றம் இருக்குது தான்.